வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாடிட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களையும் அழைத்தமை. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரின் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்க.
வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்து துரியாதீத தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நான் யார் என்ற கேள்வியோடு தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய கவிக்கான இசை வடிவம் வழங்கிட ஞான ஆசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும், தொடர்ந்து விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் யார், மூலமும் முடிவும். மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், மனிதனுக்குள் தெய்வம் அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். பரத்தை உணர் அது வெளியாம் பஞ்சபூத கூட்டெனும் பதமடைந்த உடலுக்குள்ள பரவெளியே அறிவாம். உரத்த ஓசை ஒடுங்க மோனம் உணர வல்ல அறிவுளாய். உருவம் ஓசை ஒளி சுவைகள் மனம் இவைக்கும் மூலம் காண். துரத்திடாதே உன் மனத்தை துன்ப இன்ப ஆழ்விலே. தோன்றிய நீ அமரும் இடம் சுத்த வெளி தேர்ந்து நில். நன்றி. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, நான் யார் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு மூலமும் முடிவும் தலைப்பிலே மகரிஷின் கவிக்கான விளக்கம். மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், மனிதனுக்குள் தெய்வம் அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். ஒரு விதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. இந்த விதைக்குள் ஒரு மரத்தை காண்பவர் யோகி. விதையை விதையாக மட்டுமே காண்பவன் சாதாரண மனிதர். விதைக்குள் மரம் காண்பது அந்த உணர்வு இல்லாதவர்களுக்கு, நுணுகி பார்க்க தெரியாதவர்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஆனால் நுணுகி பார்க்கின்ற போது ஒரு விதைக்குள் அதனுடைய பாரம்பரியமே அடங்கியிருக்கும். அதாவது மனிதனுடைய தந்தை தாய் இருவரின் இணைப்பிலே உருவாகின்ற ஒரு கரு. இது முதல் மாதம் கம்பமாம், 2ஆம் மாதம் மூக்கு முகம் தலையாம் என்றெல்லாம் ஒரு கவி இருக்கு. அது யாரோ எழுதிய கவி. ஆனால் விஞ்ஞானம் சொல்கின்ற உண்மை என்ன என்றால், அந்த கருவிலேயே முழு மனித வடிவம் இருக்கிறது என்பதை சற்று அது வளர்ந்த நிலையில, உயிர் என்ற நிலைக்கு வளர்ந்த நிலையில கிர்லியன் போட்டோகிராஃபி மூலமாக அதை கண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஒரு காலத்தில் இப்படி இருக்கும் என்று யோகத்தில் சொல்லப்பட்டது அந்த கவி. யாரும் ஆராய்ச்சி பண்ணியோ ஞானத்தில் முதிர்ந்தோ சொல்லலை. இப்படி இருந்திருக்கலாம் என்ற ஒரு அனுமானத்தை சொல்லப்பட்ட கவி. ஆனால் இது விஞ்ஞானம் இன்றைக்கு அதை கண்டிருக்கிறது. அதுபோல ஒரு விதைக்குள்ளேயே ஒரு மரம் சூட்சுமமாக அடக்கம் பெற்றிருக்கிறது. அந்த அதனுடைய வடிவத்திற்கான அணுக்கூட்டு மட்டும் அல்ல, அதனுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டிய சாஃப்ட்வேர்,
அதுவும் உள்ளே இருக்கு. அந்த விதை எத்தனை நாட்களில் மலர்ச்சி பெற வேண்டும்? ஒரு கொத்தமல்லி விதையை தூவி விடுறோம், அது 2-3 நாள்ல சின்ன சின்ன பயிர்களாக வந்துடும். அது வேறு விதைகள் தூவுகின்றப்போ அப்படி வருமா? அப்போ ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு ப்ளூ பிரிண்ட், அதனுடைய பூர்வீக அனுபவங்கள் நுண்ணிய அலை வடிவிலே, காந்த அலை வடிவிலே கலந்தே இருக்கும். அப்ப எத்தனை நாட்களில் அது முளைவிட வேண்டுமோ அதே சீர்மைப்படி முளைவிடும். சற்று முன்ன பின் இருக்கும், அவ்வளவுதான். அது என்னவாக வளர வேண்டும், அதற்கு எத்தனை காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது என்னென்ன வகையிலே இலை, தண்டு, கிளை, பூ, காய், பழம், கொட்டை, இப்படி எல்லா அனுபவங்களும் அதுக்குள் பதிந்து அந்த ஒட்டுமொத்த வடிவத்திற்கே அது தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தமே சொல்லுவாரே. தழைத்தல் என்றால் எல்லா அணுவிலையும் ஏற்படுகின்ற ஒரு வளர்சிதை மாற்றம், அதன் தழைத்தல். ஒரு அணு கூட விதிவிலக்கு கிடையாது, எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்படி மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். இந்த இடத்துல விதை மலர்ந்த பிறகு மலரில் இருந்து தான் விதை வரும். மலர் மிசை ஏகினான் என்பாரு வள்ளுவப்பெருந்தகை. அப்ப மலர் என்பது என்ன என்றால் ஒரு விதையின் வாழ்க்கையின் முழுமை நிலை மலர். சின்ன விதைக்கப்பட்ட ஒன்று முளைத்து மரமாகி அதில் பூக்கள் தோன்றுகின்ற, முதல் பூக்கள் தோன்றது பாருங்க, அது வரைக்கும் அதனுடைய வளர்ச்சியின் நிலை. மலர்ச்சி என்பது, மலர் என்பது அதனுடைய விதையின் வாழ்க்கையின் முழுமை நிலை. அப்ப அடுத்தது என்ன? அது காயாகி பழமாகி அதற்குள் ஒரு கொட்டையாகி மீண்டும் அது விதையாக அடுத்த மரத்திற்கு காரணமாகிறது. இப்போ மலர்ந்த பிறகு அது காயாகிறது அல்லவா? அப்ப அந்த மலர் சூலுற்று காயாகி கனிந்து கனியாகி பிறகு அது இருக்கின்ற அந்த விதை வெளிப்பட்டு அடுத்த ஒரு சந்ததி உருவாக்குறது என்றால், அந்த அடுத்த சந்ததியினுடைய துவக்கம் மலர் சூழுகின்ற போதே தொடங்கிவிடுகிறது. எப்படி நாம் கருவுற்ற உடனேயே நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறதோ, அதே போல மலர் சூழுற்ற உடனேயே அடுத்த சந்ததியின் வாழ்க்கை தொடங்கிவிடுகிறது. அதனால் மலர் என்பது ஒரு இனத்தின் முழுமை நிலை. அப்ப இறைவன் முழுமையாக இருப்பதனால் மலர் மிசை ஏகினான், மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நெடுவாழ்வார் என்று கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலேயே தந்திருக்கின்றார் வள்ளுவப்பெருந்தகை. இப்படி மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். சுத்த வெளி சூழ்ந்திருக்கிறது, எல்லையற்ற பரவெளி. அதற்குள் தான் இந்த பிரபஞ்சம், இந்த சூரிய குடும்பம், சூரியன், நில உலகம், பல வகை ஜீவராசிகள், அதிலே மனித இனம், அதிலே நானும் ஒருவன். எனக்குள் அகமாக கருமையத்தின் ஆதாரமாக மையத்தில் அதே சுத்தவெளியின் இயல்பு மாறாத நிலைத்த அறிவு, மாற்றமில்லாத பேரறிவின் ஒரு பின்னம் எனக்குள்ளும் அமைந்திருக்கிறது. அப்போ மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதனா. பரத்தை உணர், அது வெளியாம், பஞ்சபோத கூட்டெனும்.
பரம்பொருள் எது? அதை தவத்தின் மூலம் ஆழ்ந்து ஒடுங்கி உணர்கின்ற போது அது சுத்த வெளியாக இருக்கிறது. பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவுமா. இந்த மனிதன் என்ற உடலிலே மூலமாக அமைந்தது என்ன? பஞ்சபூத சேர்க்கை தான். சதை கெட்டி பொருளாக இருக்கிறது, ரத்தம் திரவமாக, உடல் வெப்பம் நெருப்பாக, சுவாச காற்று, பிறகு விண் உயிராக. இப்படி பஞ்சபூதங்கள் தானே தரம் மாறி மனித உடலாக இருக்கிறது. இப்ப பஞ்சபூத கூட்டு என்னும் பதம் அடைந்த இவ்வுடலுக்குள். ஏன்னா பஞ்சபூதம் எப்போ தோன்றியது? பூமி தோன்றிய போதே பஞ்சபூதங்களும் இருந்தன. அப்ப பூமி தோன்றிய போதே மனிதன் தோன்றினானா? சாத்தியம் இல்லையே. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் பக்குவம் அடைந்த நிலை, ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் என்பார் மகர்ஷி அவர்கள். அது ஒரு தெய்வீக விகிதாச்சாரம். அது ஏன் தெய்வீக விகிதாச்சாரம் என்றால், தெய்வமே தன்னை அறியக்கூடிய வகையிலே பெற்ற எழுச்சி உயிராக உணர்கின்ற திறத்தோடு வெளிப்பட்டது. அப்போ பஞ்சபூதம் மட்டும் அல்ல, அது பதமடைந்த பஞ்சபூதம். பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவுமாம். இப்ப அறிவாக இருப்பது யார்? எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது எது என்றால், எல்லா இடங்களிலும் காலங்களிலும் நீக்கமற அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேராதார பெரும் சக்தி, பேராதார பரம்பொருள். அது தத் புருஷ அறிவாக இருக்கிறது. 6 தன்மைகள் அதற்குள் அடங்கியிருந்தாலும் அதிலே சிறப்பு பெற்றது முதன்மையானது தத்புருஷ. ஏனென்றால் அறிவுதான் மற்ற அனைத்தையும் பயன் கொண்டது. அறிவுதான் மற்ற 5ஐயும் பயன் கொண்டது. அதனால் 6 தன்மைகள் ஆதிசிவத்திற்கு உண்டு என்று சைவ சித்தாந்தம் பேசியிருந்தாலும், கினமேட்டிக் குவைரிங் என்று 6 பண்புகள் சுத்தவெளிக்கு உண்டு என்று மகர்ஷி பேசியிருந்தாலும், இந்த 5ம் மலர்ச்சி பெற்றதற்கு அடிப்படை அறிவுதான். அறிவை எழுச்சி பெறவில்லை என்றால் 5ம் அப்படியே தேர்ந்திருக்கும். அதனால் அந்த 5ஏ பஞ்சபூதங்களாயின. அந்த அறிவே பஞ்சபூதங்களாக அவற்றை மலரச் செய்தன. அந்த அறிவு அறியும் திறனை வெளிப்படுத்துவதற்காக வந்த மலர்ச்சி பரிணாமம் தான் உயிரினம். அதுவும் ஒரே அடியாக மனிதனாக உணர்ந்து விட முடியுமா? இல்லை. அதே பஞ்சபூதங்களின் காந்த தன்மாற்றத்தை உணரக்கூடிய ஐயறிவாகவும், பிறகு மூல அறிவாகிய பேரறிவை அறியக்கூடிய பகுத்தறிவாக 6வது அறிவாகவும் வந்தது. அப்ப பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவுமாம். சரி, உரத்த ஓசை எவ்வளவோ டெசிபல், அந்த ஓசை நிறுத்திவிட்டால் மிச்சம் என்ன? உரத்த ஓசை ஒடுங்க மௌனம். ஓசை உணர்கிறோம், மௌனமாக இருக்கிறோம் என்பதையும் அறிகிறோம். உரத்த ஓசை ஒடுங்க மௌனம். உணரவல்ல அறிவுளாய் நீ. எது உணர்கிறது? அறிவுதான் உணர்கிறது. இவ்வளவு டெசிபல் ஓசை அறிவுதான் கண்டுபிடிக்கிறது. இது ஓசையற்ற மௌனம், அறிவுதான் கண்டுபிடிக்கிறது. எனவே உரத்த ஓசை ஒடுங்க மௌனம், உணரவல்ல அறிவுளாய். அது மட்டுமா? உருவம், ஓசை, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளை இவைக்கும் மூலம் என்ன? அறிவே பஞ்ச தன்மாத்திரைகளாக வெளிப்படுகிறது.
அறிவே உணரும் நிலையிலே, ஆய்வு செய்யும் நிலையிலே வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப 6 நிலைகளிலே வெளிப்பட்டது அறிவு. அப்ப அறிவு 6 வகையா என்றால் இல்லை, அது ஒரே ஒரு பொருள் தான், பேரறிவு மட்டுமே தான். அதை பின்னப்பட்ட நிலையிலே பகுத்தறிவு என்கின்றோம், சிந்திக்கின்ற நிலையிலே பகுத்தறிவு என்கின்றோம். ஒரு சுகத்தை உணர்கின்ற போது சிற்றறிவு என்கின்றோம். ஒரு கருத்தை கற்றுக்கொள்கின்ற போது கற்றறிவு என்கின்றோம். என்னுடையது என்று உரிமை கொண்டாடுகின்ற போது பற்றறிவு என்கின்றோம். எல்லோருக்குள்ளும் அதேதான் இருக்கிறது என்று அறிகின்ற போது தொகுத்தறிவு என்று சொல்கின்றோம். மனிதனத்தை கடந்து பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற அறிவை முற்றறிவு என்கின்றோம். இத்தனை வகைகளில் பிரித்து பிரித்து பேசினாலும் அனைத்தும் பேரறிவு என்ற ஒரு சொல்லுக்குள் அடக்கம். எப்படி மரம் என்ற சொல்லுக்குள் ஆணி வேர், சல்லி வேர், தண்டு, கிளைகள், இலைகள், மலர், காய், பழம் என்று அனைத்தும் அடங்கிவிடுகிறதோ, அதுபோல் இத்தனை வகை அறிவு நிலைகளும் பேரறிவு என்ற ஒற்றை பொருளுக்குள் அடங்கி போகின்றன. எனவே உருவம், ஓசை, ஒளி, சுவைகள், மனம் இவைக்கும் மூலம் காண். சரி, அப்படிப்பட்ட அறிவை என்ன செய்கிறோம்? துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்விலே. இந்த எழுத்து ரொம்ப முக்கியம், அந்த இல் ரொம்ப முக்கியம். அந்த எழுத்தை மாத்தினா தரம் மாறி போகும். துன்ப இன்ப ஆழ்விலே. சரி, இதுல இருந்து எப்படி வெளிவருவது, காரண காரியம் என்ன என்று சிந்திக்கின்ற போது துன்ப இன்ப ஆய்விலே, ஆராய்ச்சியிலே. அப்போ துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்விலே, நிறுத்து உன் மனதை துன்ப இன்ப ஆய்விலே. அப்படி ஆகின்ற போதுதான் இந்த இன்பம் துன்பம் இரண்டுமே ஒரே அறிவின் 2 பக்கங்கள். அதாவது உடல் ஏற்றுக்கொண்டது, மனம் ஏற்றுக்கொண்டது என்றால் அது இன்பம். உடல் தாங்கவில்லை, மனம் ஏற்கவில்லை என்றால் அது துன்பம். இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். ரெண்டும் உணர்வுதான், ரெண்டும் அறிவுதான். அப்ப இறைநிலையின் இருமை தன்மையை இன்ப துன்பம். அப்ப இரவு பகல் என்றாலும் உலகம் ஒன்றுதான், வறுமை செழுமை என்றாலும் வாழ்க்கை ஒன்றுதான், உறவு பகை என்றாலும் பிறவி ஒன்றுதான், தனிமை துணை என்றாலும் பயணம் ஒன்றுதான். அது போல இன்ப துன்பம் என்றாலும் வாழ்க்கை ஒன்றுதான். எனவே இதை அறிந்து தோன்றிய நீ அமரும் இடம். பிறந்துவிட்ட நாம் எங்கே நிலைத்திருக்க வேண்டும்? நமக்கு என்று உள்ள இடம் எங்கே? அதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய உறவு, முக்கியமாக முதல் மரியாதை மகனுக்கு தான். அப்ப மகன் அந்த சடலத்தை சுடுகாட்டிலே சடலத்தை வைத்து சுற்றி வந்து வணங்கணும் என்று ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. அப்போ தோல்லையோ தலையிலையோ ஒரு பானை நிறைய தண்ணி இருக்கும். இப்ப என்ன செய்வாங்க? ஒரு ஓட்டை போட்டு அந்த நீர் அப்படியே ஓட்டை வெளியே வரும், ஒரு சுத்து முடிஞ்ச உடனே அடுத்த இன்னொரு ஓட்டை போடுவாங்க, இன்னொரு சுற்று, இன்னொரு ஓட்டை, இன்னொரு சுற்று. இப்ப என்ன சொல்லுவாங்க? அந்த பானைய அப்படியே பின்னாடி நழுவ விட்டு நீ திரும்பி பார்க்காம வீடு போய் சேரு அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையிலே வாழ்க்கையின் தத்துவம் அடங்கியிருக்கிறது. திரும்பி பார்க்காமல் வீடு போய் சேர். இந்த சடங்கிலே உள்ள அற்புதமான வாழ்க்கை தத்துவம் என்ன என்றால், உன் தந்தையார் ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 ஓட்டைகளிலே
உயிரை செலவழித்து இறந்து விட்டார். இதே வாழ்க்கை நீ வாழ்ந்து கெட்டு போகாமல் வீடு பேரு என்ற வீட்டை போய் சேர்கின்ற வழியை பார். நீ தந்தை வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்காதே என்று அர்த்தம். அது போல தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நில். எதை நோக்கி வாழ வேண்டும் என்றால், நாம் இருக்கின்ற இடம் நமக்கு சொந்தம் அல்ல. 1400 ஏக்கர் நமக்கு சொந்தம் அல்ல. ஒருத்தர் வாங்கியிருக்கிறார் 1400 ஏக்கர் மதுரைக்கு பக்கத்துல. இது ஏலக்காய் தோட்டம். லஞ்ச பணத்திலே வாங்குற சொத்து தான். அப்படி முழு தொகை கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுக்கல. அவனை மிரட்டி குறைந்த விலைக்கு வாங்கி இப்போ அது ஈடி ரயிலில் நிற்கிது. அதை எப்படி தடுப்பது என்ற ஆராய்ச்சியில் ஒரு குடும்பமே யோசிச்சுட்டு இருக்குது. இப்போ இவருக்கு எத்தனை சொந்தம்? 5000 ஏக்கரா இல்லை 6 அடி நிலமா? அது கூட அந்த 3.25 ஏக்கர் பங்களாக்குள்ள புதைக்க மாட்டாங்க. சொந்தம் இல்லாத சுடுகாட்டில் தான் புதைப்பாங்க. வேணும் மெரினா பீச்சில் புதைச்சிக்கலாம். அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதற்குள் அடக்கமாவது இல்லை. புறம்போக்கு நிலத்துலதான் அடக்கமாறும். இந்த வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? இது எல்லாம் யாராவது சரித்திரம் எழுதுவாங்களா? இப்படி எல்லாம் ஒருத்தர் இருந்தாங்க, யாராவது சரித்திரம் எழுதுவாங்களா? இல்லை நானே எழுதிட்டு போறேன் அப்படின்னா யாராவது படிப்பாங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம பத்தி யாரும் சரித்திரம் எழுத போவதில்லை. நாமே எழுதி வைத்து விட்டு சென்றாலும் யாரும் படிக்க போவதும் இல்லை. சோ ஒரு 3 தலைமுறைக்கு முன் வாழ்ந்த யாரையும் நமக்கு நினைவு இல்லைங்க. சாமி சொல்லுவாங்க, ஒரு 100 நூற்றாண்டுக்கு முன் இருந்த மனிதர் யாராவது இப்ப இருக்காங்களா? இன்றைக்கு இருக்கின்ற யாராவது அடுத்த நூற்றாண்டு இருப்பார்களா? இதுதான் நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தீ உலகு. நாம தான் மண்ணுக்கு சொந்தமே தவிர மண் நமக்கு சொந்தம் இல்லைங்க. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் மனம் என்னாகும்? பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களிலே மேயாது. தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நில். தேர்ச்சி என்றால் ஆராய்ந்த பிறகு முடிவெடுப்பது தானே தேர்ச்சி. தேர்ச்சி பெற்றாருன்னு அர்த்தம். எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிச்சு பாஸ் ஆயிட்டான்றதுதான் தேர்ச்சின்ற அர்த்தம். அப்போ தேர்ந்து நிற்பது என்றால் இந்த வாழ்க்கையை ஆராய்ந்து, உடல் உயிர் மனம் அறிவு எல்லாவற்றையும் ஆராய்ந்து, இன்ப துன்பங்களை ஆராய்ந்து, பஞ்ச போதங்களை ஆராய்ந்து, கடைசியில் என்ன மிச்சம்? ஒரே ஒரு பொருள் தான் இங்கே நிலைத்தது. மற்றவை எல்லாமே அழியக்கூடியது. அப்ப அழிகின்ற தேகத்திற்குள் வாழ்கின்ற அழியாத ஆத்மாவே இறைநிலை பரமாத்மா. இந்த பரமாத்மாவுக்கு மூலமே பரம்பொருள். பரமாத்மா உணரக்கூடிய தெய்வம், பரம்பொருள் உணர முடியாத தெய்வம். அப்ப அந்த உணர்கின்ற சிறப்பை பெறுவதற்கே அந்த அறிவு எழுச்சி பெற்று நுண் உயிரிலே வந்துதான் உணர்கின்ற சிறப்பை பெறுகிறது. அந்த நுண்ணுயிருக்கு முன்பு இருக்கிறது என்ன? ஜீவகாந்த களம். அது உணரும். ஆனா உணர்ந்தேன் என்று சொல்வதற்கு அங்கே மையம் இல்லை, கருமையம் இல்லை. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. எனவே இந்த தெய்வத்தை அறிந்து அதனோடு இணைந்து வாழ்வதே மிகச்சிறந்த வாழ்க்கை என்று நான்கார் கவிகளிலேயே மிக அற்புதமான கவி இது. இந்த கவி நான் மன்றத்தை நடத்திட்டு இருந்த போது அபிராமி அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அடிக்கடி இந்த பாட்டு பாடுவாங்க. ரொம்ப அற்புதமான பாடல் இது. மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆயுள் விலை,
தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நெல். அவங்க இன்னும் இருக்காங்க, 100 வயசுக்கு பக்கம் ஆகுது. எனவே ஒரு பழுத்த பழமாக மகரிஷி சொன்ன அதே பற்றற்ற நிலையில இறைவனோடு இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமை. சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நெருக்குகின்ற புரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம், தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர்வுடல்களில், மனமாம் உயிர்வுடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலையோட பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கோரி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.